அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். இது 25 பைசாவில் ஒரு 4 கம்மாமினிட்டி காயின்ஸ், 3 செட்டு காயின். எல்லாமே குட் கண்டிஷனாக இருக்கும். வேணுங்க வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஃபாரஸ்ட்ரி டெவலப்மெண்ட். ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட் 1985. இது ஒரு ஹைதராபாத் மின்ட்டு. இது ஹைதராபாத் மின்ட்டு, இதுவும் ஹைதராபாத் மின்ட்டு தான். 3 நாணயம். மரம், ஒரு மானு, ஒரு வயதான ஒரு முதியவர் கூட பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம். அதுக்கு அடுத்தது 1981 வேர்ல்டு ஃபுட்டு டே. அதுக்கு அடுத்தது 1981 நொய்டா மின்ட்டு. புக்கை பார்க்கணும், நொய்டாவா மும்பையான்னு சொல்லி. இது பார்க்குறதுக்கு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிறேன். நொய்டா மாதிரி தெரியுது. ஒரு சில மும்பை இருந்தாலும் இருக்கலாம். புக்கு பக்கத்துலாம் இருக்குது. வெரிஃபை பண்ணிடவா? இந்த இருக்குது. பார்த்துருவோம். 25 பைசாவில் கம்மாமரேட்டிவ். பைசாவில் பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத்து, நொய்டா கிடையாது. பாம்பே மின்ட்டு ஸ்கேர் 400 ரூபா ஒரு காயினோட ரேட்டு. கல்கட்டா ரேரு, ஹைதராபாத்து ஸ்கேரு. அதில் எல்லாமே நமக்கு ரேரு ஸ்கேரு அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. இது இருக்குல்ல, ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட் 1985, எல்லாமே ஸ்கேர் ஐட்டம் தான். இந்த டெல்லி ஹைதராபாத்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட் அதிகம், அது கிடைக்க மாட்டேங்குது. மொத்தமே இந்த 4 வெரைட்டிஸ் தான். அப்போ இது மும்பை மின்ட்டு. என்ன 1981 மும்பை மின்ட்டு. கீழே உள்ளது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். ஹைதராபாத் மின்ட்டு. மேலே உள்ளது கல்கட்டா மின்ட்டு. அது ரொம்ப ரேரு. 3மே ஒரு செட்டாக கிடச்சிருச்சு. கல்கட்டா, மும்பை, ஹைதராபாத் 3 மின்ட்லாம் தான் வெளியிட்ருக்காங்க. 3 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து ரூரல் ஃபார் டெவலப்மெண்ட் என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். மும்பை, ஹைதராபாத். ரூரல் டெவலப்மெண்ட் அதில் மும்பை, ஹைதராபாத் நம்மகிட்ட 2 இருக்குது. கல்கத்தாவும் ஸ்கேர் தான், நம்மகிட்ட அதில் இல்லை. அதுக்கடுத்து 3 மின்ட்டு டெல்லி. அது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். மும்பை, மின்ட்டை காணும்னா கல்கட்டான்னு சொல்ல முடியாது. கல்கட்டாவை தான் இருக்கணும். பார்த்துருவோம், செக்கப் பண்ணிடுவோம். கல்கட்டா மின்ட்டு இந்த இருக்குது. டெல்லி மின்ட்டு 3 மின்ட்டு. பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத்து. நம்மகிட்ட இதில் பாம்பேயும் கொல்கத்தாவும் இருக்குது. முன்னாங்க 12 நாணயம். ஒரு சூப்பர் குட் கலெக்ஷன், நல்ல தெளிவான ஒரு கலெக்ஷனு. இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. விலை என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கேட்டுக்கோங்க. நான் இன்னும் செக்கப் பண்ணல, இப்போ தான் வந்திருக்கு. அதில் ஒரு காயின் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு நாணயம். அதுக்கப்புறம் ஒரு எரர் காயின் 2014 மும்பை மின்ட்டு.
ரொம்ப தெளிவாக இருக்கும். 2014 மும்பை மின்ட்டு 5 ரூபா காயின்னு. உள்ளே ஒன்றையும் காணும், 5 கிஞ்சி எதையுமே காணும். எவ்வளவோ தேய்ச்சி பார்த்தாலும் உள்ளே ஒன்றும் இல்லை. ஃபுல் பிளாங்கு, நடுவில் ஒரு புள்ளி. இந்த மாதிரி நாணயங்கள் நிறைய வந்திருக்கு என்கிட்ட கையில். இது இன்றைக்கி வந்தது. இந்த பக்கமும் ஒன்றும் கிடையாது, பின்னாலே ஒன்றும் கிடையாது. சத்தியமேவ ஜெயதே, பாரத், இந்தியா, நடுவில் எதுவுமே கிடையாது. 2 சைடும் ஃபுல் பிளாங்கு. ஆனால் பாதி எழுத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் பிளாங்கை விட பாதி எழுத்துக்கள் உள்ள பிளாங்கு தான் 100% ஒரிஜினல். அதே மெட்டலில் 2 சைடும் ஒன்றும் இல்லாமல் எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி இந்தியா, பாரத், சத்தியமேவ ஜெயதே இந்த மாதிரிலாம் இருந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். 2014 நொய்டா மின்ட்டு இந்த மாதிரி இருந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கும். பூவு, அது ரூபா சிம்பிள் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் இருக்கா. இது வந்து வெரி ரேர் காயின். நான் என்ன வெரி ரேரு என்ன சொன்னாலும் நான் வந்து விலை கம்மியாக தான் கொடுப்பேன். ரொம்பவும் கம்மியாக கொடுக்க மாட்டேன், ரொம்பவும் அதிகமாக கொடுக்க மாட்டேன், மிடிலாக கொடுப்பேன், மீடியமாக கொடுப்பேன். வணக்கம். இன்னொரு அதிசயமான ஒரு நாணயம். மேலே வந்து 3, 6, 9, 11 இருக்கா, 10 தான் இருக்கும். நான் இந்த வித்தியாசத்தை பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10ல் ஒவ்வொன்றுக்கு கீழேயும் இந்த வால் வந்து விலகி இருக்கும். முதல்ல உள்ள 2க்கும் கீழே வால் இருக்காது. இந்த வால் கடைசியில் இருக்கும் 2 வால். இந்த இருக்கு 2 வால். இது 2க்கும் மேலே அந்த பாயிண்ட் இருக்காது. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த ரவுண்ட் ஷேப் வந்து விலகி இருக்குது, கொஞ்சம் விலகி இருக்குது. ஆனால் ரூபா சிம்பிள்லாம் நேரத்தான் இருக்குது. 10 நேரம் இருக்கும். 10க்கு கீழே உள்ள அந்த வளையம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கும். எக்ஸ்ட்ரா மெட்டல் வளையம். இந்த பக்கம் வேறு வளைஞ்சிருக்கும். இந்த பிராஸ் மெட்டல் இந்த பக்கம் கீழே நிற்கிருக்கும். இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு 10. வெரி ரேர் காயின். இந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக எல்லா மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த இது கிராட்ச் இருக்குது. அது நானே அச்சடிக்கையில் உள்ள கிராட்ச் தான், நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு அற்புதமான ஒரு எரர். 10ங்கிறது வந்து கொம்பு மாதிரி வளைஞ்செலாம் இருக்கும். இந்த 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 துண்டு இருக்கக்கூடாது. இது வந்து இங்கே வரணும், அவ்வளோதான். இதில் முதல்ல 2ல் வந்து நாக்கு இருக்காது. இப்போ கடைசி 2ல் மேலே பாயிண்ட் இருக்காது. இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். ஸ்ட்ரக், த்ரோ, எரர் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து டை, பிரிண்டு, அச்சு எல்லாமே மாற்றம் இருக்குது. 2 இது 2மே லைட் ஷிஃப்ட் எரர் அல்லது டை எரர். மேலே வந்து நல்ல ஆர்ச் மாதிரி ரிம் இருக்கும், கீழே ரிம்மே இருக்காது. 2015, 2016 மேலே வந்து ஆர்ச் மாதிரி ரிம் இருக்கும். இந்த பக்கம் ரிம்மே இருக்காது, இந்த பக்கமும் இருக்காது. சும்மா இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலை தான், கேட்ட ரேட்டு கொடுத்துருவேன். அப்புறம் ஒரு கெட்டு இன்றைக்கி வந்திருக்கு. மயில்தாள், வெரி ரேரு. இது வந்து பி இன்செட்டு, RN மல்ஹோத்ரா, R 602 301. 602 இதில் ஒரு 333 வரும். 23 33 வரும். 23 24 வரும். 333 602 333. அது அந்த தாள் மட்டும் தெரிய வராது. 333. அப்புறம் ஒரு 369, ஒரு 369. கடைசி நம்பரு 6024. லேசாக இந்த இடத்துல கலர் மாறி இருக்குது. கடைசி தாள் மட்டும் 1லேருந்து 100 வரைக்கும் வரிசைக்காக இருக்கும். 23 24 வரும். 23 24 வரும். அதுக்கு அடுத்து 23 33 வரும். இது மாதிரி ஃபேன்சி நம்பர்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது இதில். 23 33 இப்போ தான் அரைவல், இப்போ தான் வந்திருக்கு.
ஒரு கட்டு அப்படியே இருக்குது. ஆரன் மல்கோத்ரா நல்ல ஃப்ரெஷ் கட்டு. உள்ளே உள்ள தாள் ஃபுல்லாக பளபளன்னு இருக்கும். முதல் தாள் கடைசி தாளை விட உள்ளே உள்ள தாள் வந்து ரொம்ப தெளிவான இருக்கும். வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு 2-3 யூஎன்சி வந்துச்சு. ஒரு 25th இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து ஒரு யூஎன்சி காயின் வந்துச்சு. அப்புறம் டைகரில் ஒரு வந்துச்சு. இது ஒரு யூஎன்சி காயின். அந்த இடத்துல காயின்ஸை பார்த்துக்கோங்க. இதுவும் அந்த 25th கொடி தான். இது ஒரு யூஎன்சி பாருங்கள். டைகர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைகர் காயின். ஒரு 3-4 நானே யூஎன்சி வந்துச்சு. இது ஒரு யூஎன்சி. பக்கா யூஎன்சியில் சந்தேகம்லாம் கிடையாது. பளபளன்னு இருக்கும். வேணும்னா 1-2 வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.